நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். வேதத்தில் பார்க்கும்போது அநேக வாக்குத்தத்தங்களை குறித்து தான் பார்க்க முடியும். பொதுவாக வருஷ தொடக்கத்தில் ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு நாள் என்றெல்லாம் வாக்குத்தத்தங்கள் பார்க்கிறவர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். பொதுவாக சொல்லும்போது கிறிஸ்தவர்களும் குறிப்பார்க்கிறது போல என்று சொல்லுவார்கள். கேலண்டரில் பார்க்கும்போது தினம் ஒரு வசனம் இருக்கும் என பலரை நன்றாக தெரியும். அவர்கள் தினமும் அந்த வசனத்தை ஒரு முறை ஒரு நபர் கேலண்டர் முன்ன முழங்கால் படியிட்டு பைபிளையும் திறந்து வச்சுட்டு அந்த வசனத்தை படித்து ஜோம் பண்ணிட்டு போனதை நான் நேரடியாக பார்த்தேன். இப்படி மக்கள் வேதத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பேசலாம். ஆனால் அவர்கள் தற்காலிக நன்மைக்காக இன்று என் வாழ்க்கையில் உலக பிரகாரமாக என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாம் நல்லபடியாக அமைய வேண்டும் எல்லாம் நோக்கத்தோடு கூட வேத வசனங்களை வளைத்து தாங்கள் தேவ சமூகத்திலே அறிந்தோ அறியாமலோ அவர்கள் ஜெபித்து கடந்து செல்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் பிரைஸ் தி லார்ட் ஒரு வசனத்தை வாசிப்போமாக. 2 கொரிந்தியர் அவனுடைய 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையில சத்தமாக நல்ல கையை வைத்தாலே சொல்லுங்க. இங்கு வேதம் சொல்லுகிற இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் என்று ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத பகுதிகளுக்குள் ஒரு வாக்கு தத்தம், ஒரு மகிமையான ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. பொதுவாகவே நான் உங்களுக்கு சொன்னது போல உலக பிரகாரமாய் இன்று அல்லது இந்த வருஷம் இந்த மாதம் எனக்கு என்ன இருக்கும் என்று மற்ற அஞ்ஞானிகள் குறி கேட்பது போல், கைரேகை பார்ப்பது போல், ஸ்தாத்திரம் பார்ப்பது போல், நாள் கணிப்பது போல் அல்ல கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டியது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கு நாம் இந்த வேதத்தில் நமக்கு ஒரு உன்னதமான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அது என்ன வாக்கு தத்தம்? அந்த 6வது அதிகாரம், முந்தின அதிகாரம், அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாயிருப்பேன், குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று. ஆமென். கரங்களை உயர்த்தி சத்தமாக. அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம்? குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்துக்கு மாறான வாக்குத்தத்தம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. நமக்குரிய இம்மைக்கு மறுமைக்குரிய எல்லா நன்மைகளும் இந்த வாக்குத்தத்தத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்வதல்ல வாக்குத்தத்தம். ஆமென். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்வதல்ல நம்முடைய வாக்குத்தத்தம். சோதரன். அல்லது உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், உன் எல்கையை என்ன செய்வேன், அப்படியெல்லாம் சொல்லப்படுவதல்ல நம்முடைய வாக்கு தத்துவம். அல்லேலூயா. தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக. ஆமென். அல்லேலூயா. வாசிப்பாதை 18ஆம் வசனம். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாயிருப்பேன் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்கு அவர் பிதாவாய் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கு எல்லாமாக இருந்து, ஆமென், அல்லேலூயா,
நம்மை விசாரித்து நம்மை நடத்த வேண்டும் என்றால் அல்லேலூயா அவர் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். சும்மா அவர் பிதாவா இருக்க மாட்டார். ஏதோ சும்மா குமாரனும் குமாரத்துக்களாக மாற முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுவாங்க. அது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் வழிபடுகிறதான தெய்வங்களுக்கும் அந்த அப்பா என்றுள்ளதான பெயர்கள் என்ன செய்கிறது? பின்னதாக இணைக்கப்பட்டதுனால் அல்லேலூயா இயேசுவையும் இயேசப்பன் நினைச்சு சொல்லுவாங்க. அல்லேலூயா உடனே ஒரு நபருடைய அப்பாவாய் தகப்பனாய் மாற மாட்டார். ஆமென். அவர் உன்னை தகப்பனாய் கையை வைத்தலை சொல்லும், உன்னை குமாரனாய் குமாரத்தியாய் ஆமென் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட ஒரு முறை வாசிவா பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவாய் இருப்பேன். அப்ப கர்த்தர் நம்மை அவருடைய குமாரனாய் பிள்ளைகளாய் அவருடைய மகனாய் அவருடைய மகளாய் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் அல்லேலூயா. இப்போ ஒரு நபருடைய ஒரு உயர்ந்த ஒரு உயர்வான பதவியில் இருக்கிற அல்லது அதிகாரம் படைத்த ஒரு நபரிட மகனாக ஒருவன் இருக்கிறார் என்றால் அல்லேலூயா மற்ற ஜனங்களும் முன்பதாக அவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு மதிப்பு இருக்கும். அவன் யார் தெரியுமாங்க? இன்னொருடைய மகனாக உடனே அவங்க அப்படி சார் சொல்லிட்டு ரொம்ப குனிந்து வணங்குவார்கள். அல்லேலூயா. அந்த மரியாதை யார் மூலம் கிடைக்குது? தகப்பன் மூலம். யார் மூலம்? தகப்பனுடைய அந்த என்னது பதவி. அப்போ நம்ம தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நம்முடைய தேவன் அல்லேலூயா சகலத்தையும் உண்டாக்கின தேவன் என்றார். சகலத்தையும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அப்ப எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும்? கையை தண்ணியில் சில நாட்களில் பார்க்க பல இடங்கள் பார்த்திருக்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கிறவர்களுக்கு முன்னெல்லாம் நல்ல மதிப்புகள் உண்டு. இன்றைய மதிப்பு உண்டு. மதிப்பு பார்க்க அவங்கள ஒரு விதமாக பார்ப்பாங்க. காரணம் என்ன? அவருடைய மக்கள் மத்தியில் நடந்து கொள்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கிறதுனா கைக்கூலி வாங்கிறது, தேவையில்லாம் காரணம் இல்லாமல் அடிப்பது, மிரட்டுவது, இதெல்லாம் பொதுவாகவே மனிதர்கள் முன்பதாக அவர்களுக்கு இருக்கிற மரியாதை என்ன செய்கிறது? குறைந்து விடுகிறது. கொஞ்சம் சில வருஷங்களுக்கு எல்லாம் முன்னே அவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் இருக்கும். ஸ்தோத்திரம். இப்போது பயப்படுவாங்க. என்ன காக்கி சட்டை போட்டிருக்கு, அதாவது கேஸ் போட்டுரு, கள்ள கேஸ். ஏன்னா கள்ள கேஸ் போடுறதுனாலே அவங்க மரியாதை குறைச்சிக்கிட்டுறாங்க. அவ்வளோதான். அல்லேலூயா. அப்பா அதை வர்றதப்பா சொல்லிட்டு அப்படி ஒதுங்கிக்கிடுவாங்க. காரணம் மதிப்பு வேறு, ஒரு பயம் வேறு. அல்லேலூயா. மதிப்பை அவர்களே என்ன செய்கிறாங்க? இழந்துடுறாங்க. ஸ்தோத்திரம். பயம். நம்ம ஏதாவது பேசுனா நம்மளை பார்ப்பார். வணக்கம் சார், என்னோட வணக்கம் சொல்லலை என்னோட அப்படின்னு கேட்டுருவாங்க. வணக்கம் சொல்லிட்டா எங்கேருந்து வர ஏன் வேஷ்டி அவுத்து போடலன்னு சொல்லுவாங்க. வேஷ்டி அவுத்து போட்டா எங்கேருந்து வரேன் கொஞ்சம் இவன் மரியாதை பயந்தது போல் பேசுனான்னா ஏய் இவன் மேலே கேஸ் போடுறான்னு சொல்லிடுவான். ஆனால் டோட்டலி அவங்களே என்ன செய்ய அழிச்சிட்டு இருக்கிறாங்க மரியாதை சின்னது போட்டு. அல்லேலூயா. முன்னெல்லாம் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்கிற காலத்துல எல்லாம் அவர்களுக்குரிய அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவருடைய பொசிஷனுக்கெல்லாம் எல்லாரும் மதிப்பாங்க. அப்போ அவர் என்ன இப்படிப்பட்ட நிலையில் தன்னுடைய நிலையை, தன் மதிப்பு கனத்தை புரிந்து கொள்ளாத அநேகர் மதுபானம் அருந்தி சேற்றில் விழுந்து கிடக்கிறதான் பார்த்துருக்கிறேன். சில ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கிறவர்கள், இது யாருங்க, இது யார் தெரியுமா என்று கேட்பான். தெரியலையே. ஐயோ என்ன ஆளாகும், என்ன வாத்தியார், அல்லது என்ன ஆஃபீஸர் ஆகும், அல்லது டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறவரா, ஐயே இவரா இப்படி கிடக்கிறாரு.
அவருடைய தன் மரியாதையை, தனக்கு கிடைக்கிற கனத்தை அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? கெடுத்துறார். ஏன்? நான் யார்? என்ன இந்த கவர்மெண்ட் என்ன பதவி கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது? நான் மக்களும் என்பதாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லேலூயா, ஆமென். எனக்கு இருக்கிற இந்த அதிகாரத்தினுடைய பவர் என்ன, இதற்குரிய கனம் என்ன என்பது அவர்கள் என்ன சொல்லி யோசிக்கின்றனர். கையை வைத்து இதே போல அல்லேலூயா ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில், ஆமென், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், ஆமென், பரம தகப்பன் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதற்குரிய தகுதி நம்மிடத்தில் வேணும். ஆமென். பிரைஸ் பாருங்க, அதான் சொல்ல, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு சொல்றேன். அல்லேலூயா. அந்த தகுதிக்குள் நீ வந்தவுடன், ஆமென், நான் என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. 7:1 சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை மேன்மையாக சொல்லுகிறார். உன்னதமான வாக்குத்தத்தம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக. அல்லேலூயா. அப்ப எப்பொழுது என்று பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் உண்டாகிற நன்மைகளை அடைவதற்கும், தேவனுடைய பிள்ளை என்று அவருடைய மகன் மகள் என்று நம்மை அவர் அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, ஆமென், நம்மை நடத்த வேண்டும் என்றால் அது பாருங்க 14ஆம் வசனம், அந்நிய நுகத்தில் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. என்ன வாழ்க்கை? ஆமென். என்ன வாழ்க்கை? வேறுபட்ட வாழ்க்கை. அந்நிய நுகம். ஆமென். பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், தீமைகள் செய்கிற மனிதர்களோடு என்ன அல்ல, இணைந்தல்ல வாழ்க்கை. அன்பு பாராட்டுவது வேறு. அல்லேலூயா. அவரோடு எப்படி இணைந்து, ஆமென், அவர்கள் செய்வது போல செய்து, அவர் பேசுவது போல பேசி, அவர் நடப்பது போல நடந்து வாழ்கிறதான நிலையில் இருந்து நாம் என்ன செய்யணும்? மாறுபட்டிருக்க வேண்டும். கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் அல்லவா? அடுத்தது நம்முடைய தேவன் நீதியின் தேவன். என்ன தேவன்? அப்ப அநீதியான ஒரு அநீதி செய்கிற மனிதனோடு நீதியின் தேவனுடைய சன்னதி என்ன செய்ய முடியாது? இணைந்து வாழ முடியாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம உலகப்புறாக பார்க்கும்போது ஒழுக்கமானவனுடைய நண்பன் யாராக தான் இருப்பான்? ஒழுக்கமானவனாக தான் இருப்பான். ஒரு ஒழுக்கமும் நேர்மையுமானவன் தேடுகிற நண்பன் யார் என்றால் அதற்கேற்ற நிலையில் உள்ள நபரை தான் அவன் தேடுவான். ஒருவன் வந்து இணைந்தாலும் இவன் ஒதுங்கி விடுவான். என்னங்க ஃப்ரெண்டு நம்ம எல்லாம் அப்படி இப்படி நெருந்தாலும் அவனுடைய குணங்கள், அவனுடைய செயல்பாடுகள், சுபாவங்கள் சரியில்லை என்றால் இவன் என்ன செய்ய மாட்டான்? ஒட்ட மாட்டான். காரணம் என்ன? இவன் ஒரு நேர்மையை விரும்புகிறவன் அல்ல. அந்த நபரோடு இணைந்து வாழுகிறான் என்றால் இவனும் அப்படிப்பட்டவனாக தான் இருப்பான். அப்போ ஒரு பரிசுத்தவான், கையை வைத்தான், பரிசுத்தவான தான் தேடுவான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன் தான் தேடுவான். ஆமென். ஒரு ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை தான் தேடுவான். ஆவிக்குரியவன் மாமிசத்துக்குரியவரை இணைந்து நண்பனை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஒரு அதுதான் அந்நிய நோக்கம். கையை வைத்து அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அல்லேலூயா நண்பர்கள் யார் என்றால் ஆவிக்குரியவன் நண்பனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இருக்கலாம், பரிசுத்த பெற்றவர்கள் இருக்கலாம், வாழ்க்கையின் தரத்தை கவனி. ஆமென். ஆவிக்குரியவனை தான் தேடுவான். அவன் ஜெபிக்கிறவன், அவன் பரிசுத்தமாக வாழ்றவன்,
உண்மையா வாழ்றவன், நேர்மையா வாழ்றவன், இவன் தான் நம் ஐக்கியம் வைப்பதற்குரிய சரியான நபர். ஹல்லேலூயா. மாற்று நபரை நீ ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பார். மாமசத்துக்குரிய வாழ்க்கை, சுபாவங்கள், செயல்கள், நடக்கைகள் நிறைந்த ஒரு நபரோடு நீ ஐக்கியம் வைப்பாய் என்றால், ஹல்லேலூயா, அதுக்கு பேர் தான் அந்நிய முகம். ஆமென். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை தேட வேண்டும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை நண்பராக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும். பாருங்கள், ரெண்டா பிரிக்கிறார். பாவம், பரிசுத்தம். ஒளி, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரிடத்தில் எவ்வளவு பேர் இருள் இல்லை. இருள், பாவம், ஆமென், அநியாயங்கள், அக்கிரமம் நிறைந்த உலக வாழ்க்கை. ஆமென். ரெண்டும் எந்த காரணம் இணைச்சி அது இணையாது. அதான் நான் நேரம் சொன்னேன், ஆவிக்குரியவன் நண்பனாக தெரிந்து கொள்வது ஆவிக்குரியவனை தான் தெரிந்து கொள்வது. ஜெபிக்கிறவனை தான் தெரிந்து கொள்வது. ஆமென். ஜெபிக்கணும்னு ஒரு நபருக்கு ஆர்வம் இருக்கும், வாஞ்சி இருக்குன்னு வச்சுக்கிடுங்களா, அவன் தேடுவது ஜெபிக்கிற மனுஷனை தான் தேடுவான். அப்பதான் அவருடைய ஆவிக்குரிய மட்டம் நிச்சயம் சரியா நிற்கும். அதாவது தவளைக்க காலில் ஓனான பிடிச்சி கட்ட முடியாது. தவளைக்க வாலில் ஓனான பிடிச்சி கட்டுறது, காலில் ஓனான கட்டுனா வயசலாடு. தவளை எங்கே இழுக்கும்? தண்ணிக்கு இழுக்கும். ஓனா எங்கே இழுக்கும்? கரைக்கு இழுக்கும். வயசலாடு. ரெண்டும் ஒன்றா இருந்தால் சரியா போகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். ஜெபிக்கிறவனை நீ நண்பராக தெரிந்து கொள். ஆமென். சத்தியத்தை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தெரிந்து கொள். ஆமென். அதற்கு மாறான நிலையில் நீ தெரிந்து கொள்வாய் என்றால் அதற்கு பேர் தான் அந்நிய முகம் என்பது. ஐயவே தள்ளியே சொல்வோம். அதாவது அந்யோன்யம், சபை ஐக்கியம் என்றுள்ள நிலையில் இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. ஆமென். அநேகர் நம்மோடு ஆராதிப்பார்கள், ஆனால் எல்லாரோடு நம்ம என்ன செய்ய ஐக்கியம் வைக்க முடியாது. நிறைய பேர் நல்லா ஆவி நிரம்புற மாதிரி இருக்கும். அப்போ சிலவங்க தெரியும், ஓ இவனுடைய குணம் சரியில்லை, இவனோட பேச்சு சரியில்லை, இவனோட நடக்க சரியில்லை, இவனோடு நம்ம ஐக்கியம் வைத்தால் நமக்கு என்ன ஆயிரும்? இருக்கிற ஆவிக்கிற அனுபவமும் இழந்துடும். ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ எச்சரிக்கை இருக்க வேண்டியிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த பரம தகப்பனால் உண்டாகிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், அல்லேலூயா, வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டிய அவசியமா இருக்கிறது. அடுத்த 15ஆம் வசனம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது விசுவாசிகள் கூட்டத்திலேயே நான் இப்போ அப்படி சொல்றேன். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அதெல்லாம் நடக்க போதுங்க, ஜெபம் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சுங்க, தோத்துறோம், அதெல்லாம் நடக்கலை என்ன ஒரு விசுவாசி எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமான வார்த்தை பேசுறது. நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் செய்வாருங்க, நம்ம வாழ்க்கையில் எப்போ அவர் செய்யணுமோ அதை செய்வார். எப்பா உனக்கெல்லாம் தெரியாது, நம்ம எத்தனை நாள் ஜெபம் பண்ணியாச்சு, அதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஆண்டவனும் ஜெபத்தை சும்மா எல்லாம் கேட்டுட்டு பார்த்து இந்த மாதிரி அவிசுவாசியும் உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர்களோடு நம்ம ஐக்கியம் வச்சா நமக்கு இருக்கிற விசுவாசமும் போயிடும். பாருங்க, அதில் கூட நம்ம ஆவிக்குரிய நண்பர்களை தேட வேண்டியது. விசுவாசி என்ற ஆவிக்குரிய நண்பர்களில் அப்படிப்பட்ட நபர்களை நம்ம நினைச்சு தேட வேண்டியது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்வை நோக்கி போய் கொண்டிருக்கணும். ஆமென். உனக்கு ஏற்றபடி உயர்வை நோக்கி போகிற நபரோட ஐக்கியமை. ஹல்லேலூயா. நம்ம சபையா இருந்தாலும் எல்லாரும் நமக்கு ஐக்கியப்பட முடியாது. ஆமென். அறிவுரை சொல்லலாம், இணையக்கூடாது. ஐக்கியம். ஹல்லேலூயா. யாரோடு எதை செய்தாலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சிக்கு நேராக ஒரு நபரால் பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அப்படிப்பட்ட நபரோடு நீ என்ன செய்ய ஐக்கியம் வைக்காம. ஆமென். அப்படி ஐக்கியம் வைத்தால் அந்த குணங்கள், சுபாவங்கள் உன் வாழ்க்கையில் கட்டாயமாக வெளிப்படும்.
ஆமென். சிலவங்க உலக கதையே பேசிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள கதைகளையே பேசுவாங்க. நிறைய கதை. அது பாவமான காரியங்கள் அல்ல, சும்மா உலக பிரகாரமாய் சில கதைகள். சிலர் பாவமாக தான் பாரு அந்த கதை, வீண் வார்த்தைகள், அரசியல் சம்பந்தமான காரியங்கள், வேறு பல காரியங்கள், அல்லது உலகத்தில் சம்பாத்தியத்தை கூட பேசுவாங்க. கழிநாளில் ஒரு நபர் இது கொடுத்தா இன்னொரு கிடைக்கும், சரி ஒன்று வச்சா ரெண்டு உள்ள ஒரு பானை. ஸ்தோத்திரம். அப்போது இது விசுவாசிக்கிட்ட வருது. இந்த ஆள் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வந்து அவர்கள் 2 பேரும் ஒரு அரை முக்கால் மணி நேரம் தான் பேசியிருப்பாங்க. இவ்வளோ நேரத்துக்குள்ள இந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய மனநிலை என்ன ஆகுது? மாறுது. சைடில் இதையும் பார்க்கலாம் போல் இருக்கு. பார்த்தீங்களா? அது வர அவனுக்குள்ள தேவன் எனக்கு கொடுத்த வருமானம் நன்மை என்று ஓடிக்கொண்டிருந்தவன் பேசுகிறான். மற்ற நேரம் தேவனுடைய சமூகத்தை நேரத்தை செலவிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் சபை வாழ்க்கையில் ஜெபித்து ஆவிக்கிறவருக்கு போய்கொண்டிருந்தவன். அல்லேலூயா. இப்போ அவருக்குள் சத்துரு களையை விதைக்கிறான். வேறு ஒன்றை உலகப்பிரகார வருமானத்துக்குரிய காரியம்தான் கொண்டு கொடுக்கும்போது அவன் ஆலோசிக்கும் போது பரவாயில்ல, சைடில் இதையும் நம்ம கவனிக்கலாம் போல் இருக்க என்று அவனுடைய இருதயத்துக்கு ஒரு நாட்டம் உண்டாகுது. இப்போது நல்லா ஜெபித்து ஓரளவில் வருமானத்தோடு குடும்பத்தில் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்து வந்து கொண்டிருக்கிற நபர் பேசலாம். இது வந்தவுடன் அதுக்கு நேரம் செலவிட வேண்டியது இருக்குது. நல்லா கவனிச்சிருக்கேன். அல்லேலூயா. அந்த நேரம் எங்கிருந்து திருட வேண்டியிருக்கு? தேவனிடத்திலிருந்து. தேவனுக்கு செலவிட வேண்டிய நேரம் இப்போ எங்க ஷேர் ஆகுது? உலகத்தில். இப்போ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் பழையது போல என்ன செய்ய முடியல. முழங்கால் பட எண்ணம் இருக்கு, ஆசை இருக்கு, முழங்கால் படி இடுகிறார், பொறுமையை இழந்து விடுகிறார். ஜெபத்தை சீக்கிரம் முடிச்சிடலாம், அந்த இதுக்கு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தீங்களா? இப்போ நீ தேவனுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் நேரத்தை திருடுகிற அளவில் உள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. கடைசி நாட்களில் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென், தேவனால் பாதுகாக்கப்பட்டு, ஆமென், தெய்வீக ஆசீர்வாதத்தோடு, ஆமென், தெய்வீக சந்தோஷத்தோடு கூட, ஆமென், பூமியில் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார். தேவன் துக்கப்படுகிற, தேவன் வெறுக்கிற காரியங்களை நீ வெறுத்தே ஆக வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனம். எது? இருப்பேன், என் ஜனங்களா இருப்பார்கள். மேல உள்ளவைகளை எல்லாம் சொல்லி வந்து, அல்லேலூயா, இப்ப சொல்லுகிறார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குள் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால், ஆமென், விட வேண்டியதை விட கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், பிரைஸ் தி லார்ட், உன்னுடைய எல்லா நன்மைகளையும் தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் செயல்படுகிறதான காரியங்கள் உருவாக வேண்டும் என்றால் கர்த்தர் எதையெல்லாம் வெறுக்க சொல்லுகிறாரோ, ஹல்லேலூயா, அவர்களை வெறுத்து விட நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தர் வெறுப்பதை வெறுக்க கற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் நேசிப்பதை நேசிக்க கற்றுக்கொள். ஆமென், ஹல்லேலூயா. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டு தான் சொல்லுகிறார். ஆனபடியால், ஆமென். வாசிப்பா அந்த வசனம் 17. எவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தை இந்த தேவன். அதாவது அந்த வாக்கு, அந்த மேன்மையான வாக்கு தத்துவம் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, மேலே சொல்லப்பட்டதான காரியங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பிரிய வேண்டியிருக்கு. என்ன செய்யணும்?
பிரிந்து விலக வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஆனபடியால், ஆமென். என்ன ஆனபடியால்? நான் அவர்களுக்குள்ள உலாவி வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். அவர்கள் தேவனாய் இருக்க விரும்புகிறேன். அவர்களை நான் என் ஜனமாய் பார்க்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அவர்கள் என்ன செய்யணும்? அந்த இதற்கு முன் சொல்லப்பட்ட நபர்கள் நடுவில் இருந்து என்ன செய்யணுமா? விலகி வாசி அந்த வசனத்தை. ஆனபடியால் புறப்பட்டு பிரிந்து போய். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ அழுத்தம் அந்த வாக்கு தத்தம், அந்த உன்னதமான மகத்துவம் நிறைந்த, ஆமென், அல்லேலூயா, தேவனுடைய குமாரரும் குமாரத்தியும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாக்கில் என் வாக்கு நிறைவேற வேண்டும் என்றார். அல்லேலூயா. அந்த நடுவில் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பிரிந்து போய் அசுத்தமானது என்ன செய்யாதுங்க? தொடாத. அப்ப அசுத்தமானது எது? வேதத்துக்கு புறம்பான ஐக்கியமே அசுத்தமானது. அல்லேலூயா. ஆவிக்குரியது அல்லாத எல்லாமே அசுத்தமானது. மாமிசத்துக்குரிய, அதாவது ஆவிக்குரியவன் மாமிசத்துக்குரியவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. மாமிசத்துக்குரிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லாமே என்னது? அசுத்தமானது. அல்லேலூயா. அப்போ தேவன் ஆவிக்குரிய தேவ ஜனத்தை தேடுகிறார். அல்லேலூயா. அப்போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், அப்பொழுது, எப்பொழுது? எப்பொழுது அவர்கள் நடுவிலிருந்து எரிந்து அசுத்தமானதை தொடாதிருந்தால், பிரிந்தால், அல்லேலூயா, அப்பொழுது நான் உங்களை என்ன செய்வேன்? ஏற்றுக்கொள்வேன். இப்போ கர்த்தர் நம்மை பாருங்க ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு யாராயிருப்பேன்? பிதாவாயிருப்பேன், குமாரத்திகள். அப்போ இந்த ஸ்தானமாகிய வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால், அல்லேலூயா, ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு எச்சரிக்கையா வாழ வேண்டியது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில வேறு அவர் உங்களை என்ன செய்கிறவர்? விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தகப்பனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து, அல்லேலூயா, கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டு வாசிப்போமாக. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். ஏன் அவர் நம்மை விசாரிக்கிறார்? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யாரா இருக்கிறோம்? அல்லேலூயா. நாம் பிதாவாகிய தேவன் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறபடி. அல்லேலூயா. ஆமென். ஏன் சொல்லுகிறது? நான் உங்களை என்ன செய்கிற தேவன்? விசாரிக்கிற தேவன். ஆமென். ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளை விசாரிப்பார்? அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய தேவைகளை குறித்து அவன் கரிசனை உள்ளவனாக இருப்பான். ஆமென். ஆமென். பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மத்தியில் அவருடைய உதவி செய்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நாம் அவருக்கு பிரியமான நிலையில் நாம் விட வேண்டியதை விட்டு, ஆமென், விலக வேண்டிய காரியங்களை விலகி, அல்லேலூயா, வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுக்கும் போது, ஆமென், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தகப்பனாய், ஆமென், செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தீமையானவர்களை செய்வாரா? செய்ய விரும்ப மாட்டாங்க. ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது ரோமருக்கு நிருபத்தில் 8:16 வாசிப்போமாக. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா. நல்லா. இப்போ பாருங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலையில் கர்த்தருக்கென்று உண்மையாய் பரிசுத்தமாய் நல்லா ஜெபித்து தேவன் பிரியப்படுகிற காரியங்களை நான் செய்து வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா, அதற்கு மாறான ஏதாவது ஒரு செயலோ ஒரு காரியங்கள் செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆமென், இவனுக்குள்ள ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. நீ இந்த இடத்துல நிற்க வேண்டியவன் அல்ல. ஆமென். நீ தேவனுடைய பிள்ளை. ஆமென்.
நம்முடைய ஆவியுடனே ஆவியானவர் என்ன செய்கிறாரா? சாட்சி கொடுக்கிறார். ஆமென். நம்ம இப்ப தகாத ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அங்குள்ள சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பார்த்தவுடன் நமக்குள் ஒரு உணர்வு உண்டாகிறது. அல்லேலூயா. இந்த இடம் உனக்குரிய இடம் அல்ல. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான நிலையில் நம்மளை உணர்த்துகிறார். சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் நம்முடைய ஆவியுடன் என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய அனுபவங்களை தேடுகிற நாடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையில் பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலை புரிந்து வாழ வேண்டும். நீ எதை செய்தாலும் சரி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் செய்யாதே ஒரு வெறுப்பு, ஒரு தடையான ஒரு மனநிலை கொடுத்து விட்டு அந்த இடத்துல என்ன செய்திருக்கல. வேதத்துக்கு புறமான எந்த காரியத்தில் போனாலும் அல்லேலூயா உடனே பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டுவார். ஆமென். நேற்று ஒரு தேவ செய்தி மெசேஜ் தான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். தொடக்கம் நல்லா இருந்தது, பரவாயில்ல, நல்லா இருக்க சில கருத்துக்கள்லாம் நான் கேட்டுகிட்டு இருந்தேன். தவறான போதனை அல்ல, அது போதிக்கிற அந்த விதம் கொஞ்சம் போதிக்க வேண்டிய வேட்ஸ் உள்ள வரல, அவ்வளோதான். புதிய கருத்து கிடைக்குமோ என்றாக நம்ம சில மெசேஜ்களை பார்ப்போம். ஸ்டார்டிங் நல்லா இருந்து பரவாயில்லையே நினச்சிட்டு நானே இருந்தேன். கருத்து இருந்தால் நான் நோட்ஸ் எடுத்துக்கலாம், பாயிண்ட்டு நோட்ஸ். பிறகு போக போக பார்த்தா தவறான உபதேசம் அல்ல, சரியான போதனை. ஆனால் கொடுக்க வேண்டிய விளக்கம் கொடுத்து அந்த காரியத்தை என்ன செய்யவில்லை, கிளியர் பண்ணல. கேட்கும் போதே எனக்குள்ள புரியுது, இந்த இடத்துல இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ் வந்திருக்கணும். வந்திருந்தாலும் இதுக்கு விளக்கம் என்ன செய்யும், நிறைவாகும். புரியுதா சொல்கிறது? இது பொதுவாக ஊழியக்காரங்களுக்கு சில இப்படிப்பட்ட ஒரு தெளிவான சில மனநிலை கற்றுக் கொடுப்பார். கேட்டுட்டு இருக்கும், நல்லா தான் இருக்குது தொடக்கம், போக நல்லா இருக்கிறது என்பது என்ன, கொஞ்சம் வர வேண்டிய வேர்ட்ஸ் வரலையே, இதற்குரிய விளக்கம் இன்னும் என்ன வார்த்தைகள் வசனத்தின் அடிப்படையில் வந்தால் இந்த வசனத்துக்கு என்னது நிறைவு ஆகுது கருத்து. இல்லை என்றால் தேவ மக்களுக்குள் என்ன இருக்கும், ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன இப்போது குறிப்பிட்ட நபர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மனசு வராது. புதிய கருத்துகள் ஒன்று வந்துருச்சுன்னா அல்லேலூயா உடனே அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மாற்றம் இருக்கும். ஆமென். இதே போல் அந்த பார்த்துட்டு கடைசியில் நான் பார்த்தேன், பாதி வரை கேட்டுட்டு நிப்பாட்டிட்டு. காரணம் அது வந்து நம்ம எடுக்கிற அளவில் இல்லை. அந்த பாணி மெசேஜ் வந்து மக்கள் மத்தியில் சில சந்தேகத்தில் கொண்டு விட்டுரும். சந்தேகத்துக்கு என்ன வராது, முடிவு வராது, அது ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ இப்படிலாம் சில மெசேஜஸ் இருக்குது அல்லேலூயா. அப்போது ஆவியில் நான் உணர முடிகிறது. அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவியான ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கும்போது அல்லேலூயா நீங்கள் எங்கு சென்றாலும் யாரோடு பழகினாலும் என்ன செய்தாலும் அல்லேலூயா உங்களுக்குள்ள உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு தவறு ஒரு மனுஷன் செய்தால் கர்த்தருடைய ஆவியான அதை என்ன செய்ய மாட்டார், உணர்த்த மாட்டார். அவர் அமைதியாக சைலண்ட் ஆகிடுவார். ஆவியானவரை நேசிக்கிறவர்களோடு கர்த்தருடைய ஆவியான உணர்த்துவார். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நன்றாக தெரியும். பலரோடு பழகுறீங்க, பல விசுவாசிகளோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்க. சிலரை விட்டு கொஞ்சம் விலகி நிற்பீங்க. பார்த்தா பிரைஸ் சொல்லப்படான்னு சொல்லுவீங்க. மற்ற நேரங்களில் எச்சரிக்கையாக விலகு. காரணம் என்ன, அவரிடத்தில் இருக்கிற சில சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தை என்ன செய்திடும், கெடுத்தது. ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதாக. அப்போ இந்த மாதிரி தெளிவுள்ள ஒரு மனநிலையோடு வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வேண்டப்பட்டவர்களாக இருக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கும், இரத்த பந்தத்தில் உள்ளவங்களாக இருக்கும், அல்லேலூயா, அல்லது ஃபேமிலிக்குள்ள பிள்ளைகளாக இருக்கும், அல்லேலூயா.
வேதத்திற்கு ஒத்து போகாத கருத்துக்கள் வரும்போது ஆமென், உடனடியாக அதற்கு பதில் கொடுத்து அதை என்ன பண்ணிடணும், சரி பண்ணிடணும். அது தலையாட்டக்கூடாது, அல்லேலூயா, ஒத்து போகக்கூடாது. கையை விட்டு சொல்லும். அந்த மாதிரி போகும்போது தான் அந்த குடும்பத்தில் நல்லா இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். சரி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்யறார், சாட்சி கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்த அதனுடைய 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. பாத்தீங்களா? ஆமென், ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களுக்கு, வாக்குத்தத்தங்களுக்கு நாம் யாரா இருக்கிறோம், சுதந்திரரா இருக்கிறோம். யார் மூலம்? நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால. அதான் சொல்றோம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் உடன் சுதந்திரரும் ஆமே. நல்லா அதை பாரு, கிறிஸ்துவுடனே கூட படிக்கு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை விலகி வாழும் போது, அல்லேலூயா, சில பாடுகள், நிந்தைகள், பரிகாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு ஏராள வாய்ப்புகள். அதான் கலைஞர் சொல்றாங்க, அவர்களைப் போல அந்த துன்மார்க்க ஊழையில் நம்ம முன்ன இருந்தோம். ஆமென். அதே போல் நாம் வாழாததுனால் நம்மை பார்த்து அவர்கள் என்ன செய்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு நம்மளை என்ன செய்றாங்க, தூசிக்கிறாங்க. அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. அந்த துன்மார்க்க ஊழையிலே விழாமல், பழையது போல அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாமல் இருப்பதனாலே ஆச்சரியப்படுறாங்க. ஆமென், அல்லேலூயா. அவர்கள் பேசுவது போல பேசி அவர் செய்வது போல செய்யும் போது அவர்களுக்கும் நமக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. எப்போ மாறுபட்டு வாழ்ந்து வித்தியாசமான வாழ்க்கையை காட்டுகிறாயோ, அல்லேலூயா. என்னப்பா இதெல்லாம் நம்ம பேச இப்படி செய்யறான், இருந்தாலும் அவன் செய்யாமல் இருக்கிறானே, அவர்களுக்கு உள்ள என்ன உண்டு, அது ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் வெளியே கக்குவது எப்படி கக்குது, தூசிரமாக்குது. ஆமென். ஆச்சரியப்பட்ட என்ன சொல்லணும், சரியப்பா, சே நாங்களெல்லாம் இதிலேருந்து விடுதலை பெறுவோம் நான் நினச்சி பார்க்குறேன், முடியவே இல்லையே. நீ முன்னெல்லாம் இது செஞ்சுட்டு இருந்திய, எப்படியெல்லாம்ப்பா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது என்று ஆச்சரியத்தை இப்படி வெளிப்படுத்தணும். இவங்க ஆச்சரியத்தை எங்கே வைக்கிறாங்க, உள்ள வச்சுட்டு வெளியே என்ன செய்கிறாங்க, தூசிக்கிறாங்க. அப்போ அந்த அறிவில்லாத ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இவங்கெல்லாம் நம்மளை ஒதுக்குறாங்களே, நம்மளை இவங்க கூட ஒட்டிக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வந்துடும். நம்மளெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்மளெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒரு ஜாவை விட்டு போனாலும் சரி, சங்கராந்தி விட்டு போனாலும் சரி, திரடி விட்டு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் சரி, அல்லேலூயா, வேறுபட்டு நிற்கும் போது ஆமென், அவர்கள் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசுகிறாங்கனால அவங்களுக்குள்ள உங்களை பார்த்து ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டுருக்காங்க. ஆமென். இப்போ அவர்கள் செய்வதுக்கு ஏற்றபடி நீங்களும் செய்யும் போது, அல்லேலூயா, அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. இந்த மாதிரி மாமா மச்சாங்கன்னா இப்படி தான்ப்பா இருக்கணும் சொல்கிறானா இல்லையா? மாமா மச்சான் தான் இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் ஆச்சரிய போகணும். எல்லாம் இப்படி தான், எல்லாமே விட்டு விலகி இருந்தால் எங்கே போய் இந்த இது இமயமலையெல்லாம் போய் உட்காரணும். தோத்திரம் என்னெல்லாம் பல நிறைய எக்ஸாம்பிளை போட்டுருவாங்க. அது பைபிளில் உள்ளதல்ல. அல்ல கை தள்ளி சொல்லுவோம். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த இடத்தில் தேவனுக்கு பிரியமான கோட்டைக்குள்ள நீ நின்று பழக வேண்டாம். தூசி கேட்டும், ஆனா அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. ஆமென். அந்த ஆச்சரியத்தை அவர்களை போன்ற மற்றவர்களோடு என்ன செய்வாங்க, ஷேர் பண்ணுவாங்க. சொல்லுவோமா, உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். காரணம் என்ன? உன் மேல அவங்களுக்கு என்ன இருக்கு, பொறாமை. இவன் நம்ம எல்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணோம், நம்ம தண்ணி அடி நிறுத்தணும்னு, அதை நிறுத்தணும், இதை நிறுத்தணும், நம்ம எல்லாம் இவ்வளோ முடியலையே. சே, சர்ச்சுக்கு போய் இவ்வளோ தூரம் மாறிட்டான் பாரு.
என்ன இருதயத்தில் ஆச்சரியத்தை வச்சுட்டு அல்லேலூயா யோ இனியெல்லாம் எங்கள் பக்கம் வரா போயா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பார்வை திட்டிடுறான். நீ இனிமேலாம் இங்கே வரணுன்னா என்னை தேடி வரணுன்னா வாயில் சிகரெட் வச்சுட்டான். என்ன நீ பார்க்க வரணுன்னா தண்ணி போட்டால் தான் வரணும், நான் கொடுக்குற குடிக்கணும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வரட்டா, சரி ஓகே, அவ்வளோதான். என்னடா போயிட்டான் மாதிரி அங்கேருந்து பேசுவான். சார் இவ்வளோ மாறிட்டான பார்த்தியா, இவனை நல்லா நம்ம பக்கம் எங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னா வேலை இல்லை. சரி நம்ம அப்படி மாறலான்னா அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம இப்போ அனுபவிக்க வேண்டிய காலம் அல்லவா, ஜாலியாக என்ன சொல்லிட்டு அது ஒரு எண்ணம் அவனுக்குள்ள. அதான் அப்போ தேவனுக்குள்ள புரிந்து கொள்ளணும். உங்களை பார்த்து ஒரு பக்கம் அவன் பரிகாசத்தை நிந்தித்து எதிராக பேசினாலும் அவனுக்குள்ள ஒரு ஆச்சரியம் உண்டாயிட்டு. அதை புரிந்து ஒரு தேவனுடைய பிள்ளை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆக வேண்டும். எங்கு சென்றாலும் சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்தவம் அதை செய்ய, அந்த கிறிஸ்தவம், நீ என்ன பெரிய கொம்புல கிறிஸ்தவனா? ஆமாம், எனக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கு. எல்லாரை போல அல்ல நீ கற்றுக்கணும். அவர்களை வழி நடத்துகிறவன் இந்த அளவு கற்றிருக்க மாட்டான். ஆனா இந்த நாட்கள் தேவன் எதிர்பார்க்கிற நிலை கிறிஸ்தவத்தில் பார்க்க முடியவில்லை. இதன் மத்தியிலே ஆமென் ஹல்லேலூயா ஒரு சிறு கூட்டம் ஆங்காங்கே உருவாகி கொண்டிருக்கு. ஆமென். அவருடைய வாழ்க்கை வேறுபட்டதாக தான் இருக்கும். அதான் சொல்றாங்க, நாங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாம, என்ன நீ எங்க போறீங்க சர்ச்சுக்கு? கடத்தூர்ல. அவர் பாஸ்டர், அங்க போறவங்க எல்லாம் இப்படிதான். அங்க இப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ள சிலர் வேற எங்கேயா போவாங்க. ஏன் அந்த இருக்கு சாவுக்கு என்னது கோழியா, கோடி, ஆமாம், தட்டு கொண்டு போகிறது, வேறு கல்யாணத்துக்கு என்னமோ செய்வாங்க, நமக்கு தெரியாது. அப்போது அவங்க ஏங்க நாங்களும் கிறிஸ்தவங்க தாங்க பாரு, அவங்க எல்லாம் இத்தனை வருஷம் நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் மட்டும் எங்கே போகிறீங்க சர்ச்சைக்கு? கடத்தூரில். யாருக்கிட்ட? தாடிக்காரன்கிட்டயா? ஆமாம், அந்த ஆட்ட போகிறவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பான். இப்போ யார் குற்றவாளியாக மாறுறான்? ஊழியக்காரன். இதனால் சத்தியத்தை சத்தியமாக போதித்ததுனால. சத்தியத்தை விரும்பாதவர்கள் ஒரு பெருங்கோஷ்டி, சத்தியத்துக்குள் நிற்கிறவர்கள் கொஞ்சம் பேர். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே போயிட்டு அப்படி பார்த்து இதாப்பா எங்கள் கூட வான்னு சொன்னவருக்கு, எங்கள் சர்ச்சைக்கு வான்னு எவ்வளோ நாளாக சொல்கிறேன். அல்லேலூயா. வர மாட்டாங்கிறான். அங்கே போயினா இந்த மாதிரி கேட்டான். அப்போ இது கெட்டதா? நீலடா கெட்டி குடிதோறு ஆகிட்டு இருக்கிற. இப்போ காரணம் சபையை நடத்துகிறவன் நிச்சயம் இல்லை, வளர்ச்சி இல்லை, கற்றுக்கொள்ள விதத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஆனால் மக்களுக்கு எடுத்து கொடுக்க அவனுக்கு தெரியவில்லை. அதனால் தன்னை போன்ற ஒரு தரம் குறைந்த ஒரு கூட்ட ஜனத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இது படுத்திட்டு இருக்கிறான். தரமான வாழ்க்கை வாழ்கிறவன் அங்கேருந்து பிச்சுட்டு என்ன செய்வான்? நல்ல தரமான அவைக்குரிய சபைகளை தேடி போவான். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய எச்சரிக்கை கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட பாடுபட்டால் அப்படியாக. அல்லேலூயா. பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தெய்வீக ஆசீர்வாதம், தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு நாம் யாராக இருக்கிறோம்? சுதந்திரம். அந்த வாக்கு தத்தங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் அல்லேலூயா அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப பிள்ளைகள் என்றால் தகப்பன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தகப்பன் வேதத்துக்குள் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தான் நாம் அடைய முடியுமே தவிர வேதத்துக்கு வெளியே உள்ளதை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்தியத்துக்கு எதிர்மாறான எந்த ஆசீர்வாதமும் தேவனால் உண்டானது அல்ல. அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி. அல்லேலூயா. வேத சத்தியத்திற்கு மாறாக வருகிற எந்த நன்மையும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, குழப்பத்தை கொண்டு வரும். கொஞ்சம் கொடுக்கிறாரோ என்னமோ, வேதத்துக்குள்பட்டுதானா? வேதம் அங்கீகரிக்கிறதா?
இல்லை என்றால் அதை விட்டு விலக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கடைசி நாட்கள் தந்துகிறார். அல்லேலூயா, ஆமென். வேதம் அப்பொழுது நான் உங்களை என்ன செய்வேன், ஏற்றுக்கொண்டு பிதாவாய் இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப குமாரரும் குமாரத்திகளுமா இருந்தால் அல்லேலூயா நாம் சுதந்திரராக இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, அடுத்தது மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவ பயத்தோடு நினைச்சோடு பூரணப்படுத்த கடவுள். அப்போ அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை கடந்து வரும்போது ஆமென், நம்ம தேவன் நம்மை விசாரிக்கிறவனாக இருக்கிறார். இந்த வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து காரியங்களும் கர்த்தருக்கு பதில் உண்டு. ஆமென். கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பயந்து வாழும் போது கட்டாயம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு பதில் கட்டாயம் கர்த்தர் கொடுப்பார். நம்ம நினைப்போம் நம்ம ஜெபம் பண்ணணும், பல கர்த்தருக்குள்ள ஓரளவில் கரெக்டாக இருக்கலாம், ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் பண்ண நடக்கவே இல்லை. உனக்கு கர்த்தர் எப்போ அதை செய்யணுமோ அதை செய்வார். தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் ஒருபோதும் என்ன அல்ல, வீண் அல்ல. தம்மை நோக்கி இரவும் பகலும் வாசிக்க வசனம் லூக்காவில் 18வது அதிகாரத்தில் தம்மை நோக்கி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஓ, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில். ஆமென். அப்போ நாம் அவரை நோக்கி கூப்பிடுவது உண்மை என்றால் அல்லேலூயா நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, அதுக்கு அர்த்தம் நம் அவசரத்துக்கு ஏற்றபடி அல்ல கர்த்தர் செய்வது. உன் வாழ்க்கையில் எப்போ அது தேவையோ அதை செய்வார். நமக்கு எதுவுமே இப்போ அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவர் நாள் ராத்திரி பார்த்து நல்லா ஆவியை நிரம்பி அந்நிய பாஷை பேசி இதுக்காகவே ஆண்டவரே நாளை காலை கண் விழித்து பார்க்கும்போது புதிய ஒரு அதிசயத்தை நான் பார்க்க வேண்டும். ஆனால் கண் விழித்தால் பழையதான் வந்துட்டோம். என்ன நமக்கு ஒரு அவசரம். காலையில் ஆண்டவர் என்னென்ன ஒரு வாரம் கழிச்சு அழிவு வச்சிருப்பார். அவனை கரெக்டாக இருக்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம அவசரப்படுவோம். ஏன்னா நம்ம அப்படிதான், எல்லாத்துலேயுமே அப்படிதான், நேரமே புக் பண்ணிடுவோம் இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா நம்ம நினைப்போம் என்னன்னா ட்ரெயினா அடுத்த மாதத்துக்குள்ளே தான், போன மாதமே புக் பண்ணாங்க, ஒரு இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. இதனால் நம்ம அவசரப்படுவோம். அப்படி இல்லை, தேவன் அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறவல்ல. ஏது உனக்கு எப்போ செய்யணுமோ. அல்லேலூயா. நீ கர்த்தர் மேல் உண்மையா, நீ அவருடைய பிள்ளையா? அல்லேலூயா. நீ அவருடைய குமாரன் குமாரத்தியா இருக்கிறியா? ஆமென். அவருடைய விஷயம், அவர் உன்னுடைய விஷயத்தில் கரிசனை உள்ளவராக தாங்க. அல்லேலூயா. அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆமென். நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். நான் சத்தமா சொல்லு, கர்த்தருடைய பிள்ளை. அவன் என் விஷயத்தில் என் தேவன் கரிசனையா இருப்பான். என் மாமிசத்துக்குரிய நண்பர்கள், சொந்த பந்துக்கள், தாய் தகப்பனார், கணவன், மனைவி யாராக இருந்தாலும், என் பிள்ளைகளாக இருந்தாலும் எனக்கு செய்யணும்னு நினைக்கிறத விட கோடி மடங்கு முன்கூட்டி அதிகமாக செய்கிறது. தேவன் ஒருபோது பொல்லாங்கு செய்கிறவரால் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தத்தளிக்க விடுகிற தேவன் அல்ல, கண்கலங்க விடுகிற தேவன் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியதை செய்தால் தேவன் அவர் சார்பில் செய்கிறது அவர் செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், தெய்வ சமூகமாக ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கு. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சசியும் நீங்கி ஆமென். எல்லாம் எழுந்திருப்போம். எல்லா சசியும் நீங்கி ஆமென். நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுது தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்திக்கணும். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து
புறப்பட்டு பிரிந்து போய் தேவ சித்தத்துக்கு மாறான ஐக்கியம், மாம்ச ஐக்கியம். ஆமென். அவைகளை விட்டு பிரிந்து ஆமென் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோடு ஐக்கியம் வைக்க வேண்டும். தேவன் வெறுக்கிறதை வெறுக்க வேண்டும். ஆமென். தேவன் விடச்சுறதை விட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை சந்தோஷப்படுத்த நிறைவேற்றி வரும்போது ஆமென் உன்னை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு குமாரன் குமாரச்சிகளமாய் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நாம் கடந்து வரும்போது ஆமென் நம்முடைய விஷயத்தில் கத்த கட்ட அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகள் பதிலை அவர் கட்டளை இடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உதவி செய்கிற தேவன் அல்லவா, அற்புதம் செய்கிற தேவன் அல்லவோ, கூட்டப்பட்ட வாசலுக்கு அதை திறக்கிற தேவன் அல்லவா, நமக்கு உள்ளங்களோடு அதை இடைபடுகிற தேவன் அல்லவா, கத்தனை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக. ஆமென். ஏற்ற நேரத்தில் கத்தனை செய்வார். எல்லாரும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆமென். 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 ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைய நாளில் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து நாங்கள் ஆராதிக்க கடைசி உங்களுடைய வார்த்தையை கேட்க தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வாக்கு தத்தத்தை பெற்று ஜனமாய் இருக்கிறபடியினால் ஆமென். ஹல்லேலூயா. விட்டு பிரிய வேண்டியவளை விட்டு பிரிய ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிள்ளைகளாய் நாங்கள் வாழ, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு இந்த ஆசீர்வதியும் கர்த்தர் வழி நடத்தும். எங்கு சென்றாலும் எங்கிருந்தாலும் என் தேவன் என் பரம தகப்பனாயிருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை என்னுள்ள உணர்வோடு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறார். ஒவ்வொரு ஆசீர்வதியும் தொடர்ந்து பொறுப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே.